ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய செய்தி யோவான் 15வது அதிகாரம் 5வது இறைவசனம். ஒரு முறை கூட அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எல்லாருமாக சேர்ந்து வாசிப்போமா? ஜெபமாக ஒப்பு கொடுப்போமா? Praise the Lord. ஓகே, அன்பானவர்களே, இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வாக்கியம், ஒருவர், அதிலிருந்து வாசிப்போமா? ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால். Praise the Lord. ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால். இப்போ அன்பானவர்களே, இன்னைக்கு ஏன்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடியது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், கனி தரக்கூடியது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கக்கூடிய காரியம், ஒருவன் என்னுடனும் நான் அவனுடனும் இணைந்திருந்தால். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு இணைந்திரு. இப்போது நம்ம எல்லாரையும் நம்மை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி, மிக குறிப்பாக நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, படிக்கின்ற நேரத்தில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்குள்ள இன்னைக்கு நான் இன்னும் அதிகமாக நான் வளர வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க கட்டாயம் இந்த காரியத்தை செய்தே ஆக வேண்டும். நோ எக்ஸப்ஷன்ஸ். இப்போ நம்ம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இணைந்திருக்கிறார், அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. கரெக்டுங்களா? அவர் எப்பொழுதுமே நம்மோடு இணைந்திருக்கிறார். இப்போ பிரச்சனை என்னென்னா, நான் அவரோடு இணைந்திருக்கிறேனா? பிரியமானவர்களே, நற்கருணையினுடைய பிரசன்னத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய முழுமையான பிரசன்னம் இருக்கிறதா? இருக்கிறதுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய முழுமையான பிரசன்னம் நற்கருணையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கைகளை நம்ம தாழ்த்துவோம். இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், பென்னிஹின் நினைக்கிறேன். பென்னிஹின், உங்களுக்கு தெரியும் அவருடைய வர்ஷிப்ஸ், அவர் வழியாக ஆண்டவர் செய்த வல்ல செயல்கள். அவர் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சொன்ன வாக்கியம், பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை குறித்து அவர் சொன்ன காரியம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு நம்மை விட்டு பிரிந்த ஒரு சபை எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்களை அவர் நிகழ்த்தியிருக்கிறார், அவர் வழியாக ஆண்டவர் நிகழ்த்தியிருக்கிறார். அதான் கரெக்டான வார்த்தை. அவர் சொல்கிறார், கத்தோலிக்க திருச்சபையில் நற்கருணை பிரசன்னத்தில் ஆண்டவர் அநேக அதிசயங்கள் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர், அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு சொல்லி கொடுத்த காரியம். நான் இன்னைக்கு ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம், ஏன்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி என்னென்னா, பொதுநிலையினர்கள் வழியாகத்தான். ஆண்டவர் என்ன கொடுத்த, உன்னை எங்கே கூப்பிட்டாலும் நீ போகணும். பிரைஸ் தி லார்ட். உன்னை எங்கே நான் கூட்டிகிட்டு போகிறேனோ அங்கே நீ போகணும். அன்பார்ந்தவர்களே, கிராமத்திலிருந்து நகரத்திலிருந்து இன்றைக்கி அவர் எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரோ அங்கங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, நான்லாம் சாதாரண ஒரு கருவி, நீங்கள் தான் என்ன பயன்படுத்தணும். அப்போ அவர் சொல்லி கொடுத்த ரகசியம் மெழுகுதிரி ரகசியம், கேண்டில் சீக்ரெட். இந்த கேண்டில் சீக்ரெட் அப்படின்னா என்னென்னா, அன்பான சகோதர சகோதரி, ரொம்ப எளிமையான ஒரு காரியம். இப்போ நான் ஒரு வேளை இங்கே இருக்கக்கூடியவர்களிடத்துல, மிகவும் அபிஷேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களிடத்துல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இப்போது நவம்பர் மாதம், இன்றைக்கி தேதி என்னங்க, 27 கரெக்டுங்களா? ஓகே, இந்த 2019ஆம் ஆண்டில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் நம்ம எல்லாருமே இப்போ சொன்னோம் இல்லையா, நற்கருணையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான பிரசன்னம் இருக்கிறது. அப்படின்னா என்ன, அந்த மாற்று உடல் பெற்றெடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அரசருக்கெல்லாம் அரசராக அரியணையில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணை பிரசன்னத்தில் அதே வல்லமையோடும் அதே ஆற்றலோடும் இருக்கிறார். இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? என்னையும் சேர்த்து நான் பரிசோதனை செய்து பார்க்கிறேன். இந்த 2019ஆம் ஆண்டுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான மகிமையான பிரசன்னம் இருக்கிறது. அநேக அதிசயங்கள் அற்புதங்களை ஆண்டவர் இந்த நற்கருணை பிரசன்னம் வழியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், மிகப்பெரிய போதகர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியே,
சாதாரண தூசிக்கும் குப்பைக்கும் சமமான அற்புதராஜ் ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் குறைஞ்சது. அவரோட உன்னால் இருக்க முடியுதா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம குழந்தைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய மகனோ என்னுடைய மகளோ என் மனைவியோ என் கணவனோ பிடிக்கும்னா அவங்க கூட இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லைங்களா? அம்மாவா இல்லைங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே கை தூக்குவோம். எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். அவரோடு இருக்கிறோமா? ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு காரியம், நான் வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரையிலும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் இந்த சர்ச்சில் அதிதூதர் மிக்கேல் சர்ச்சில் மக்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க, வந்து கொண்டே இருக்கிறார்கள். கேள்வி அது இல்லை, நான் இருக்கேனா? Praise the Lord. Hallelujah. 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 என் அன்பான சகோதர சகோதரிகளே, சாத்தான் எல்லா காரியங்களும் நம்ம செய்ய விடுவான். எல்லா காரியங்களும் நம்ம செய்ய அனுமதிப்பான். ஒரு காரியம் செய்ய விடவே மாட்டான். நீங்க வேணா பரிசோதனை செய்து பாருங்கள். நற்கருணைநாதர் சமூகம் முன்பாக நம்மளை உட்கார அனுமதிக்கவே மாட்டாங்க. எங்கடா இவங்க ஒன்னானா நமக்கு பிரச்சனை ஆயிரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட அத்தனை புனிதர்களுடைய வாழ்விலும் நற்கருணைநாதருடைய பிரசன்னம் ஒரு இன்றியமையாத காரியம். அதனால தான் தாய் திருச்சி போய் சொல்லுது, யூக்கரிஸ்ட் இஸ் சோர்ஸ் அண்ட் சம்மிட். கரெக்டுங்களா? நற்கருணை தான் நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய அடித்தளமே டான்ஸ் ஆடிடுச்சுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக சாத்தா நம்ம வெளியில் கொண்டு போயிடுவோம். ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய காரியம், எனக்கும் சேர்த்து என்னையும் பரிசோதனை செய்து கொண்டே இருக்கின்றேன். நான் அரை மணி நேரம் எனக்கு அவருக்கு கொடுக்க முடியல, அப்புறம் நான் என்ன பெரிய போதகர்? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில், நான் அடிக்கடி ஆண்டவர் எல்லா இடத்துக்கும் போகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் நான் இப்படி தான் சொல்லுவேன். வழக்கமாக சொல்லுவாங்க, எங்கள் தியான இல்லத்துக்கு வாங்க, வந்து நீங்கள் பங்கெடுங்க. நான் சொல்லுவேன், டோன்ட் கம் டு காணா தியான இல்லத்துக்கு நீங்கள் வராதிங்க. டீம் மெம்பர்ஸ்லாம் சொன்னாங்க, ஃபாதர் இப்படி சொன்னால் எப்படி தியானம் இல்லம் வளரும்? அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியம், இன்னைக்கு இங்கேருந்து கிலோமீட்டர் கணக்கில் நம்ம தியான இல்லத்துக்கு வந்து அங்கே தான் ஆசீர்வாதம் பெறணும்னு இல்லை, என் மகனை என் மகளை என்னிடம் அனுப்பு. இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இங்கேயும் ஆண்டவர் சொல்கிறேன், என் மகனை என் மகளை என்னிடம் அனுப்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பெரிய போதகர் பின்னாடி, ஒரு சகோதரர் பின்னாடி, ஒரு சகோதரி பின்னாடி ஒரு கூட்டம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன் பின்னாடி இல்ல, என் பின்னாடி அவங்க வரணும், என்னுடைய சமூகத்தில் அவங்க வரணும். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இது மிகப்பெரிய ஒரு சவால். அப்போ அடிக்கடி ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், என்னால் ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார முடியலன்னா, தென் ஐ ஹாவ் எ ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளம். அப்போ எனக்குள்ள இந்த ஆன்மீக பிரச்சனை இருக்குன்னா கட்டாயம் அதை சரி பண்ணக்கூடிய இடம். நீங்கள் எந்த தியான இல்லத்துக்கு வேணால் போங்க. எங்களுக்கு இன்னும் கட்டுமான பணிகள்லாம் முடியல. ஒருவேளை நீங்கள் எங்கள் தியான இல்லத்துக்கு வந்தால் நாங்கள் இதைத்தான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்போ மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறது, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஒரு மெழுகுதிரி எடுத்துக்கோங்க, நற்கருணை முன்னாடி 7 நாள். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், for all the problems there is only one solution, that is Holy Eucharist. உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை என்ன மாதிரி பிரச்சனை வேணா இருக்கலாம், அதற்கு எல்லாத்துக்கும் முடிவு நற்கருணைநாதருடைய பிரசன்னத்தில் இருந்து மட்டும்தான் வரும். Praise the Lord. ஹல்லேலூயா. 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 பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஷார்ட்டாக அந்த அனுபவத்தை சொல்லிட்டு, ஒரு ஜைஜாண்டிக்கான என்னை விட ஒரு 10 மடங்கு உடம்பு ஹைட்டெல்லாம் ஒரு நபர் வேகமாக ஒரு இறப்பு திருப்பலிக்காக போய்கிட்டு இருக்கேன். அப்போது ஃபுல்லாக ஒரு 4-5 பேர் சேர்ந்து, மனைவி ப்ளஸ் 4-5 பேர் சேர்ந்து அவரை தரன்னு இழுத்துக்கிட்டு வர்றாங்க பாரிஷ்க்கு. ஃபாதர், இந்த மாதிரி இவரை ஆவி பிடிச்சிருக்குன்னு. எனக்கு அவரை பார்த்தா ஒரு பக்கம் பயமாக இருக்குது, என்னடா அவ்வளோ உயரமாக இருக்கிறாரு, நம்ம இருக்கிறது இத்துலோன்னு இருக்கிறோம், ஏதோ நம்ம தாவீதும் கோலியாத்தும் மாதிரி இருக்கிறாரு, இவரை போய் நம்ம, அது நேரம் வேறு ஆயிடுச்சு, நம்ம இறப்பு திருப்பலிக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் நற்கருணை முன்னாடி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை ட்ரை பண்ணி ஃபுல்லாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே பாம்பு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. நான் உள்ளே போய் அங்கேயே போட்டுட்டு ஸ்டோவில் தீர்த்தம் எடுத்துகிட்டு உள்ளே வந்தேன். அவ்வளோதான். நற்கருணாதரோட பிரசன்னத்தில். பிரியமான சகோதர சகோதரிகளே, பயங்கரமான சேட்டா, பிடிக்க முடியல அவரை. ஃபுல்லாக ஆடிக்கிட்டே இருக்கிறாரு, பாம்பு மாதிரி நெளிகிறாரு. ஒரு பக்கம் மனசுக்குள்ள என்ன சொல்கிறது, இந்த காரியங்களை பார்க்கிற போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இல்லைங்களா? 1 யோவான் 4:4, வெளியில் இருக்கக்கூடிய அவனை விட எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவர். இப்போ இருக்கிறது எந்த இடத்துல? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம டுபாக்கூர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் போனேன், ஸ்டோவில் போட்டேன், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்துருக்கிற குருத்துவ அதிகாரத்தின் பெயரால் இந்த மகனை பிடிச்சிருக்கக்கூடிய தீய ஆவி இப்போது உம்முடைய பரிசுத்த சிலுவையில் நான் கட்டி ஜெபிக்கிறேன்னு ஆட்டம் போட்டுட்டு இருந்தோர் தொப்புன்னு விழுந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த நாள்ல இருந்து நீங்கள் நம்பலையோ என்னுடைய பங்குல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி. இப்போ தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஒரே சண்டையாக இருக்கும். நீங்கள் வெளியில் பஞ்சாயத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தான் கெட்ட வார்த்தை பேசுவான்னு இல்லை, இவ்வளோ தான் ஏமாற்றுவான்னு இல்லை, என்ன பஞ்சாயத்துனாலும் சரி ஒரு சேரை போட்டு நற்கருணை முன்னாடி உட்காந்துருவேன். நீ வா, நீ வா, எனக்கு எதுவும் தெரியாது, இந்த பாரு அவர் இருக்கார், அவர் பார்த்துக்குவார், நீ பேசு. வெளியில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உள்ள நிறைய பேர் வரவே மாட்டாங்க பாருங்கள், பயங்கர சண்டை போடுவாங்க. நான் சொன்ன பங்கு பேர் ஒரு என்ன பிரச்சனை வந்தாலும் நற்கருணை முன்னாடி உட்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எதுவும் தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும். For all the problems there is only one solution, that is only Eucharist. Hallelujah, 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 hallelujah. பிரியமானவர்களே, எத்தனை 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 பிரச்சனைகளோட மக்கள் வந்தாங்க. 7 நாள். எத்தனை நாள்? just 7 days. அந்த 7 நாள் கூட நீங்கள் வந்து ஆண்டவர் அதை எடுத்து பாருங்க, 7 செகண்ட் 7 நிமிஷம், அது ஆண்டவருடைய திட்டம். என் மகன் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்காக ஆண்டவர் சில நேரங்கள் அனுமதிக்கலாம். 7 நாளில் எத்தனை நோயாளிகள் சுகமாக இருக்கிறாங்க, வாய் பேச முடியாதவர்கள், தீய ஆவியினுடைய கட்டுக்குள் இருந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டவர் சொல்லக்கூடிய சங்கதி இதுதான், என் மகனை என் மகளை என்னிடம் வரவிடு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வழக்கமாக நான் எல்லா இடங்களிலும் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு காரியம், நீங்கள் கழுதைக்கு மேலே இருக்கிற இயேசுவை தான் பார்க்கணுமே ஒழிய கழுதையை பார்க்கக்கூடாது. கழுதைக்கு 2 விஷயம் தெரியும். என்ன சொல்லுங்கள்? கழுதைக்கு 2 விஷயம் தெரியும். ஒன்று இப்படி உதைக்கும், இல்லாட்டி கத்தும், குறைக்கும். நிறைய நேரங்களில் பாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டுட்டு கழுதுக்கு பின்னாடி போனவங்க உத வாங்கிட்டு தான் வருவாங்க. அது கழுதிக்கும் பிரச்சனை, போகிறவங்களுக்கும் பிரச்சனை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இதை விட விளக்கமாக நான் சொல்ல தேவையில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு முன்னாடி உங்களையும் என்னையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து பாருங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு உயரமான இடத்துக்கு அவர் கொண்டு போவார். ஆமென், 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 ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தையை ஆண்டவர் இந்த நேரத்தில் கூப்பிடுறாரு. எஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நேற்று இரவு இந்த குழந்தை என் இடத்துல வந்து அம்மா கிட்ட சொன்னேன், இன்றைக்கி எக்ஸாமு, நான் எதுவுமே படிக்கல, பயமாக இருக்குது, நடுங்கிட்டே தான் வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஓகே, உனக்கு எக்ஸாம் எழுதுறது கஷ்டம்தான், நீ சொல்லு, இயேசுவே என் கூட நீங்கள் வாங்க, இயேசுவே என் கூட நீங்கள் வாங்க, அவ்வளோதான் நீ சொல்லு, மீதி காரியங்களை அவரை பார்த்து கொள்வார்னு. என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் வந்து எதுவுமே படிக்கல, அதனால அம்மா எப்பவுமே அம்மா எப்பவுமே எண்ணெய் வச்சு கொடுப்பாங்க தலையில. அப்போ நான் வந்து ஃபாதர்கிட்ட சொன்னேன்,
அப்போ வந்து நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் எனக்கு பயமாக இருக்குது, எக்ஸாம் எழுத முடியலன்னு. அப்போ ஃபாதர் சொன்னாங்க, கடவுளும் கூட இருப்பார், நீ பயம் இல்லாமல் போ, கடவுளும் கூட இருப்பாருன்னு சொன்னாங்க. அப்போ எக்ஸாம் எழுதுற முன்னாடி நான் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணி எழுதும் போது எக்ஸாம் பேப்பர் ஈஸியாக இருந்தது. கைகளை உற்சாகமாக தட்டி, நல்ல உற்சாகமாக தட்டி. பிரியமானவர்களே, நான் அதனால தான் குழந்தைகளை நான் மேலே ஏற்றுறது. நாங்கள் 1 மணி நேரம் பேசுகிறது இவங்க 10 நிமிஷத்தில் பேசிடுவாங்க. 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 2 நிமிஷம் கூட இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கைகளை ஒரு முறை நல்ல உற்சாகமாக தட்டி அபி வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்போ இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவர் கூட இருக்கிறோம்னா, ஆண்டவர் கூட நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். முதல் நாள் ஆண்டவர் சொன்னார், உனக்கு நிறைவு வேணுமா, திருப்தி வேணுமா, நிறைவானது வரும்போது அரைக்குறையானது ஒழிந்து போகும். அப்போ நிறைவானது வரணும். ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கார், நிறைவானவர் உங்கள் கூட தான் இருக்கார். நம்ம அவர் கூட இருக்கிறோமா? நேற்று ஆண்டவர் சொன்னார், உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவருக்கு உள்ளதும் எடுக்கப்படும். அப்போ இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு மினாவை நான் வந்து 10 மினாவாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், யார் கூட நம்ம இருக்கணும்? யார் கூட நம்ம இருக்கணும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு தெரிகிறது யாரு கூட இருந்தால் இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம். ஆமாவா இல்லைங்களா? எந்த அரசியல்வாதி கூட இருந்தால் இன்னும் என்னுடைய பணத்தை இன்னும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு அவனுக்கு தெரியுது. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களோட நம்ம இன்னும் விவேகமாக இருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு, இந்த மூவர் கடவுளோடு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்கிறார். எடுத்துக்கொள்வோம். திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 10வது இறைவசனம். உங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தெரிச்சமான ஒரு இறைவசனம். திருப்பாடல் 34 இறைவார்த்தை 10. ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருமே எடுத்துட்டு வாசிப்பாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச இறைவசனம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாடல், அருமையான பாடல். திருப்பாடல் 34 இறைவசனம் 10. ஒருவேளை நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வாசிப்போமா? நன்மை ஏதும், ஒரு முறை கூட சத்தமா வாசிப்போமா? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை வசனம் நம்ம மைண்டுக்குள்ள போலனாலும் பாடல் உள்ள போயிடும். அதனால அந்த பாடல், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை தேடுவோர்கள் அல்லது ஆண்டவர் கூட இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த மனுஷன் ஓடுறான்னா அது இந்த அரஜான் வயிற்றுக்காகத்தான். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நான் ஆண்டவர் கூட இருந்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் தன்னுடைய திருத்தூதர்களோடு இருந்தார். சாப்பாட்டுக்கு பிரச்சனை வந்துச்சா? அவங்க வீட்டில் இருந்த நபர்களுக்கு பிரச்சனை வந்துச்சா சாப்பாட்டுக்கு? எனக்கு தெரிலிங்க. ஏன்னா கணவன் ஆண்டவர் கூட இருக்காரு. இப்போ மனைவியும் குழந்தையும் யார் பாப்பா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இன்றைக்கி மனைவி மாறும் குழந்தைகளும் வந்துட்டு, என் புருஷனுக்கு மட்டும் சோறு போடுறீங்களே, என் புருஷனை மட்டும் பார்த்துக்கிறீங்களே, எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு யாராவது ஒருவராவது வந்து குறை சொன்னாங்களா? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். அப்படின்னா கடவுளோட கணவன் இருக்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட திருத்தூதர்கள் இருக்கிறாங்கன்னா, இவர்களுடைய தேவைகள், விருப்பங்கள், ஆசைகள் மட்டுமல்ல, அவங்க குடும்பத்தாருடைய தேவைகள், விருப்பங்கள், ஆசைகள் கூட அங்கே நிறைவேற்றப்படுகிறது.
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. கரங்கள் உயர்த்தி ஹalleluya. Hallelujah. ஒருவேளை இப்போ இந்த கேள்வி நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எல்லாரும் நம்ம வளைகுடா பகுதியில் வந்து காலையிலேருந்து இரவு முழுவதும் உழைக்கிறீர்கள். காலையில் 5 மணி 6 மணிக்கு போகிறீங்க. பிரியமானவர்களே, ஒருவேளை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்ஸ் வருமா? ஆண்டவருக்காக முழு நேர பணியாளராக நான் இன்னைக்கு பணி செய்கிறேன். பகுதி நேர பணியாளர்களாக நம்ம பணி செய்கிறோம், முழு நேர பணியாளர்களாக நம்ம பணி செய்கிறோம் அப்படின்னா முதல்ல ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் நீங்கள் நினச்சி பார்க்குறது, ஐயோ என் மனைவியும் என் குழந்தையும் யார் பராமரிப்பா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்போ இந்த 12 பேருக்கு எவ்வளோ ஒரு தில் இருந்திருக்கும் பாருங்க. எவ்வளோ ஒரு என்ன சொல்றது, இந்த 12 பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு எங்கே போனாரோ அங்கே போனாங்க, எங்கே தூங்குனாங்களோ அங்கே தூங்குனாங்க, எங்கே சாப்பிட்டாங்களோ அங்கே தூங்குனாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அவங்க இருந்ததுனால அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய குடும்பங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் பராமரிக்கப்பட்டது. கைகளை உற்சாகமாக தட்டி சத்தம் பத்தல பாருங்க. பிரியமானவர்களே, அகில உலகத்தில் எத்தனையோ பேர் இன்றைக்கு உணவில்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறையும் நன்மையும் குறைவுபடாமல் ஆண்டவர் பாதுகாத்துட்டு இருக்கிறார். இன்றைய அளவும் எத்தனை குடும்பங்களை ஆண்டவர் இன்னைக்கு பாதுகாத்துருக்கிறார். பிரியமானவர்களே, அன்பான சகோதர சகோதரி, எதை பற்றி அவங்க கவலைப்படுறதே இல்லை. எனக்கு இன்னைக்கு தொடக்கத்தில் ஃபாதர் வழியாக ஆண்டவர் வழி நடத்தல அந்த வர்ஷிப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆண்டவருடைய சித்தம் நான் செய்யணும், அவ்வளோதான். ஆண்டவருடைய சித்தம் நான் செய்யணும். எத்தனை நபர்கள் இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, ஆண்டவர் அருட்பணியாளர்கள் எங்களை பயன்படுத்துகிறார். அதை தாண்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மனைவியை, கணவனை, குழந்தைகளை ஆண்டவர் இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கூட இருந்தா போதும், சிங்கக்குட்டி பட்னியா போகலாம், நீயோ உன்னுடைய குடும்பமோ பட்னியா போக மாட்டீங்க. அன்பார்ந்தவர்களே, நான் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், சாப்பாடு இல்லாமல் நாங்கள் யாராவது செத்துருக்கோமா? நாங்கள் சாப்பிட்டு வேணால் செத்துருக்குறோம், அதிகமாக சாப்பிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Hallelujah. இன்றளவும் சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் நீ ஆண்டவரை உண்மையாக தேடுகிறாய், ஆண்டவர் கூட இருக்கிறனா, சாப்பாட்டுக்கு உனக்கு பிரச்சனையே வராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. யாரு என்ன காரியம், அன்பான சகோதர சகோதரிகளே, இதற்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் எலியாவினுடைய அந்த அனுபவம். 1 அரசர்கள் 17வது அதிகாரம் 6வது வசனம். 1 அரசர்கள் 17வது அதிகாரம் 6வது இறைவசனம். Praise the Lord. Hallelujah. 1 அரசர்கள் 17வது அதிகாரம் 6வது வசனம். எடுத்தவங்க எல்லாம் சத்தமா வாசிப்போம். யாருக்கு? இறைவாக்கினர் எலியாவுக்கு. பஞ்சகாலத்தில் ஒருவேளை எல்லாம் சேர்த்து வச்சிருந்தவங்களுடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை சாப்பிட்றதுக்கு குறைபாடு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தெய்வம் இறைவாக்கினர் எலியாவினுடைய வாழ்க்கையில் யாரை கொண்டு சாப்பாடு கொடுக்குறாரு? காக்காவை கொண்டு சாப்பாடு கொடுக்குறாரு. உங்களுக்கு காக்காவை கொண்டு சாப்பாடு கொடுத்தா நீங்கள் சாப்பிடுவீங்களா? காக்கா உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குது. அதில் என்ன பெரிய பியூட்டின்னா, சாப்பாடும் கொடுத்துருக்குது, இறைச்சியும் கொடுத்துருக்கிறது. இப்போ எத்தனை பீஸ் அது கொண்டு வந்திருக்கும், எப்படி கொண்டு வந்திருக்கும்? ஒரு வேளை காக்கா கூட்டமாக வந்திருக்குமோ? பிரியமான சகோதர சகோதரிகளே, அதை தான் நான் சொன்னேன். ஆண்டவரை நீ தேடுகிறாய், ஆண்டவரோடு நீ இருக்கிறாய் என்று சொன்னால் பஞ்ச காலத்தில் கூட தன்னுடைய படைப்பு பொருட்கள் வழியாக, பறவைகள் வழியாக ஆண்டவர் உனக்கு சாப்பாடு கொடுப்பார். இது ஒரு முறை இல்லைங்க, இது ஒரு முறை கிடையாது. இறைவாக்கினர் எலியாவினுடைய வாழ்க்கையில் இது ஒரு முறை கிடையாது. இதோ போய் இறைவாக்கினர்களை அழித்து விட்டு அந்த அரசி இறைவாக்கினர் எலியாவை கொல்ல தேடுறாங்க. அவர் போறாரு. பிரைஸ் தி லார்ட். சூரச்செடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட நிறைய சண்டை போடுறாரு. அதெல்லாம் வேற விஷயம். நான்லாம் எதுக்கு ஆண்டவர் உயிரோடு இருக்கணும்? இவ்வளோ உங்களுக்காக நான் பணி செஞ்சேனே, உங்கள் கூட தானே நான் இருக்கேன், என்னுடைய உயிருக்கு இப்போ ஒரு பிரச்சனை வருதே. பிரியமான சகோதர சகோதரிகளே, எடுத்துக்கொள்வோம். 1 அரசர்கள் 19வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். 1 அரசர்கள் 19வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம்.
1 அரசர்கள் 19வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ஹல்லேலூயா. முதல் முறை காக்காவை அனுப்புறாரு, அடுத்த முறை யார் அனுப்புறாரு? யார் அனுப்புறாரு? அன்பு குழந்தை செல்வங்களை யார் அனுப்புறாரு? வானதூதரை அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு வானதூதர்கள் வெண்ணாடை அணிந்து ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் கட்டாயம் நிறைய வானதூதர்களை நமக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் பிரச்சனையே சாப்பாடு பிரச்சனை தான். சாப்பாடு பிரச்சனை ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அந்த பிரச்சனையே வராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 ரெண்டு கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 என் அன்பான சகோதர சகோதரிகளே, இரண்டாவது திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை. திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை. நீங்கள் இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது பைபிளில். ஆண்டவரோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் முதல்ல உங்கள் பிரச்சனை என்ன, எதுக்காக நம்ம ஓடுறோம், அந்த பிரச்சனையை ஆண்டவர் தீர்த்து விட்டுருவார். இரண்டாவது திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 20வது இறைவார்த்தையை அனைவருமாய் சேர்ந்து வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எலும்புகள் எல்லாம் அவர் பாதுகாக்கிறார், ஒன்று கூட உடையாதுன்றார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் என்னை பரிசோதனை செய்து பார்க்குறேன். என் எலும்பு உடையக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் உட்காரணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 எத்தனை பேர் நம்புறீங்க பிரியமான சகோதர சகோதரிகளே? ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தில் ஒரு அரை மணி நேரம் நீங்களும் நானும் என்னோடு இணைந்திருன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரோடு இணைந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய எலும்புகளை எல்லாம் நான் பாதுகாக்கிறேன், ஒன்று கூட உடைஞ்சு போகாதுன்றார். ஆமென், ஆமென், ஆமென். இதற்கு உதாரணம் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார். நீங்க எடுத்து வாசியுங்கள். தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் 22வது வசனம். தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் 22வது இறைவார்த்தை. தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் 22வது இறைவார்த்தை. ஆண்டவராகிய தெய்வம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கிறார். ஒன்று கூட முறிவுபடாமல் அவர் பாதுகாக்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு எலும்பு கூட முறிவுபடாமல் அவர் பாதுகாத்த தெய்வம். அத்தனை கஷ்டத்திலும் சிலுவை பாடுகளிலும் ஒரு எலும்பு கூட முறிவுபடாமல் அவர் பாதுகாத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் தானியேல் புத்தகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்கள், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சங்கதி, தானியேலை பிடிச்சி சிங்க குகையில் போட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சிங்கம் ஒரு வேளை தானியேலுக்கு தீங்கு விளைவித்திருந்தால் அவருடைய எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கும். அப்போ என்ன சொல்றாரு? சிங்கங்களினுடைய வாய்களை தம் வானதூதர்களை அனுப்பி. பிரியமானவர்களே, திருப்பாடல் 91 நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? உம்முடைய கால் கல்லின் மேல் மோதாதபடி தம் வானதூதர்களை அனுப்பி அவர் பாதுகாக்கிறார். அப்போ இன்னைக்கு ஒருவேளை எலும்பு பிரச்சனை, எனக்கு எலும்பு பிரச்சனை, டாக்டர் சொல்லியிருக்காரு, எனக்கு குறிப்பாக பெண்களுக்கு, ஃபாதர் எனக்கு முட்டி வலிக்குது, எனக்கு எலும்பு வலிக்குது, இன்றைக்கி எலும்பில் வந்து கேன்சர் இருக்குது, எனக்கு எலும்பில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அப்போ இன்றைக்கி ஆராதனை வேலையில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் நீங்கள் தானே சொன்னீங்க, உங்கள் கூட இருந்தால் போதும், எலும்பெல்லாம் நான் வந்து பாதுகாக்கிறேன், ஒன்று கூட உடையாதுன்னு சொன்னீங்கல்ல. பிரைஸ் தி லார்ட். மனுஷன் ஏமாற்றுவான், கடவுள் ஏமாற்றுவாரா? ஏமாற்றுவாரா?
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ரெண்டு கரங்கள் உயர்த்தி Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நான் நிறைய முறை இந்த பகுதியை வாசித்திருக்கிறேன். திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரம் 6வது இறைவார்த்தையிலிருந்து 10வது இறைவார்த்தை வரையும் 11வது இறைவார்த்தையும் சேர்த்து திருத்தூதர் பணிகள் 12வது அதிகாரம் 6வது இறைவசனத்திலிருந்து 11வது இறைவசனம் வரைக்கும். திருத்தூதர் பணிகள் 6வது அதிகாரம் 12வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 6லிருந்து 11 வரை வாசிப்போம். சத்தமா ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். இல்ல, எனக்கு புரியல. சத்தமா. அறையில ஒளிமயமாகுது. அப்புறம் பேதுருவை தட்டி எழுப்புறாரு. என்ன நடக்குது சொல்றாரு? என்ன நடக்குது? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த இறை வசனத்தை நான் நிறைய முறை படிச்சிருக்கிறேன். எனக்கு இந்த திருத்தூதர் பணி வாசிக்கிறதுனா ரொம்ப ரொம்ப இஷ்டம். இன்னைக்கு ஆண்டவர் நற்கன முன்னாடி சொன்ன காரியம், வானதூதர் வர்றாரு, சங்கடிகளில் கட்டப்பட்டிருக்காரு. வானதூதர் சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், விரைவா எழுந்துரு, உடனே எழுந்துரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அங்கே வானதூதர் பேசினாரு, சங்கடிகள் என்னாச்சு? Praise the Lord. Hallelujah. Hallelujah. வானதூதர் வந்து பேசினார், உடனே எழுந்துரு, சீக்கிரம் எழுந்துரு. சங்கிலிகள் எல்லாம் உடைந்து போகிறது. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் கட்டப்பட்டிருக்கிறோமா? சாத்தான் உங்களை கட்டி வச்சிருக்கானா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களோடு நான் இருக்கணும், உங்களோடு நான் இருந்தால் போதும். நான் கட்டப்பட்ட சங்கிலிகள் எல்லாம் வானதூதரை அனுப்பி ஒரு வார்த்தை சொல்லுங்க, உடனே எழுந்துருன்னு சொல்லுங்க. இந்த நற்கருணை ஆராதனை சொல்லுங்க, என்னை எழுந்துருன்னு சொல்லுங்க. வானதூதரை அனுப்பி சொல்லுங்க, அதிதூதன் மிக்கேலை அனுப்பி சொல்லுங்க, அவருடைய படைகளை அனுப்பி சொல்லுங்க, எழுந்துருன்னு சொல்லுங்க. கையில் இருக்கக்கூடிய கட்டுகள் எல்லாம் அப்படியே உடஞ்சி போயிடும், சங்கிலிகள் எல்லாம் உடஞ்சி போயிடும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இதே அனுபவம் வெறுமனே பேதுருக்கு மட்டும் இல்லைங்க, பவுலுக்கும் ஷீலாவுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 10 பங்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? 10 பங்கு இல்லைங்களா? ஒருவேளை நம்ம எல்லாம் 10 பங்கு கொடுக்குறோமான்னு தெரியல. ஏன்னா நிறைய நேரங்களில் என்னுடைய பங்கில் இருக்கும்போது அரசாங்க பணிபுரியக்கூடியவர்கள் ஒரு 80,000 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏழை எளிய மக்கள் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க 1000 ரூபா கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை ஆண்டவருக்கு. Praise the Lord. 1 லட்சம் சம்பாதிச்சா 10,000 கொடுக்கணும் பாருங்க. 10,000 பெரிய விஷயம். ஏன்னா நம்ம தான் 10 ரூபா நோட்டை தேடி போடுவோமே. இங்கே இல்லை, நான் தமிழ்நாட்டில் சொல்கிறேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்போ நான் காசை பற்றி பேசவே இல்லை. நான் பேசுவதெல்லாம் ஒரே ஒரு காரியம், உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கிறது? 24 hours. அதில் 10ல் 1 பாகம் எவ்வளவு? குறைஞ்சபட்சம் எவ்வளவு? 2 மணி நேரம். 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரம் ஆண்டவருக்குரியது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி Hallelujah. 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 அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக வெளியில் போயிருந்தேன். ஒரு பிளெஸ்ஸிங்காக நம்முடைய தந்தை அவர்கள் சொன்னாங்க. அப்படி வெளியில் போனேன், பார்க்குற இடமெல்லாம் மசூதிகள். Praise the Lord. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சில மால்லெல்லாம் கூட இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர் ரூம்னு வச்சுருக்காங்க. அந்த நேரமான அவங்க ஆண்டவருக்கு நேரம் கொடுக்குறாங்க. நாம் 2 hours per day. நான் அதை கேட்கல, 1/2 மணி நேரம் கொடுங்க ப்ளீஸ். அந்த 1/2 மணி நேரம் நீங்கள் உட்காந்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒரு 200 பேரில் ஒரு 10 பேர் உட்காந்திங்கன்னா ஆண்டவர் என்னை வேற எங்கேயோ உயர்த்தி கொண்டு போயிடுவார். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் சொல்வார், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, என்னுடைய மகனையும் என்னுடைய மகளையும் உன் பின்னாடி நீ சுத்த விடலை, என் பின்னாடி சுத்த விட்டுருக்க, உன்னை நான் இன்னும் 10 நகர்களுக்கு அதிகாரியாக நான் உருவாக்குவேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இப்படி இன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஒரு 1/2 மணி நேரம் நம்முடைய குழந்தைகளை அப்படி நற்கன முன்னாடி உட்கார வச்சு பாருங்க. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை எங்கேயும் போயிடும்.
என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைங்க நேரம் எங்கே தெரியுமா போவாங்க? பிரியமானவர்கள், என்கிட்ட யார் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஃபாதர் அற்புதராஜா நற்கருணை முன்னாடி போய் 1/2 மணி நேரம் உட்காருன்னு சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹalleluya. இது நான் கற்றுக்கொண்டது அருட்பணியாளர் ரட்சகர் சபையை சார்ந்த குருவானவர் சேவியர். சென்னை தான் அவருக்கு நேட்டிவ். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு. ஃபாதர்கிட்ட வரும்போது சொன்னேன், ஃபாதர் நான் இந்த மாதிரி தியானம் கொடுக்க போகிறேன், எனக்காக ப்ரேயரில் வச்சுக்கோங்க. அப்போ ஃபாதர் சொன்னார், ஆண்டவர் உங்களை வல்லமையை பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹalleluya. இப்பொழுது மதுரையில் இருக்கார். அவர் மதுரை ப்ராவின்ஸில் இருக்கார். அவர் வழியாக தான் ஆண்டவர் வழக்கமாகவே நான் அன்னைக்கு நம்ம மேலே ஃபாதர்ஸோடைய சேப்பலில் போயிட்டு அந்த சேப்பல் ரொம்ப சின்ன சேப்பல், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நற்கருணை முன்னாடி போய் இப்படி நிற்கும் போது எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது என் கூட ஒரு டீம் இருந்தாங்க. எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் நற்கருணை முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு நாங்கள் இரவு நேரம் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே சில நேரங்களில் படிப்பது கூட நற்கருணையினுடைய சமூகத்தில் அப்படி படிச்சிருக்கிற ஞாபகத்தெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆனால் குருவான பின்னாடி நிறைய நேரங்களில் நமக்கு எல்லாத்துக்குமே நேரம் இருக்குது, ஒன்றுக்கு மட்டும் நேரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட கேட்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான். நான் பலவீனமானவன் தான், நான் இயலாமை உள்ளவன் தான் ஆண்டவரே, நான் உங்கள் கூட உட்காரணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் உட்கார முடியல. நீங்கள் என் கூட இருங்க ஆண்டவரே, என்ன நீங்கள் கை பிடிச்சிக்கோங்க. வழக்கமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கதி தான். கையை அவர்கிட்ட கொடுத்துடலாம். இன்னைக்கு இந்த ஆராதனை வேலையில் ஆண்டவரை நீங்கள் எனக்கு கை பிடிச்சிக்கோங்க ஆண்டவரை, என் கூடவே இருங்க ஆண்டவரை, என் பக்கத்திலே இருங்க ஆண்டவரை. நீங்கள் தான் எனக்கு அம்மா, நீங்கள் தான் எனக்கு அப்பா, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களை விட்டு போகக்கூடாது, என்னை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. எனக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுத்தாலே பிரச்சனை தான். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்கள், ஒரு சில குழந்தைங்களெல்லாம் அப்பா அம்மா கையில் பிடிச்சி வச்சுருக்கிறீங்க, விட்டிங்கன்னா அவங்க குழந்தை ஓடி போயிடும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு சுதந்திரமே வேண்டாம் ஆண்டவர், தயவுசெய்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க, நீங்கள் பிடிச்சிக்கோங்க, என் கூடவே இருங்க.